ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் கண்ணன் பூஜித்த கணநாதன் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 96லேருந்து ஆரம்பிக்கிறது. நீ வச்சுக்கோ என்று பகவான் சொல்லியிருந்த போதிலும் சகல செல்வமும் அந்த லக்ஷ்மியுதி ஒருத்தனைத்தான் சேர்ந்தது. இத்தனை நாள் அவனுக்கு தெரியாமல் மணியை நாம் வைத்திருந்த ராஜ்யத்தை விட்டே கடத்தி கொண்டு போனது மகா தப்பு, அபச்சாரம் என்றுதான் அக்ரூரர் நினைத்தார். அதனால் செமந்தகத்தை பகவானுக்கே அர்ப்பணம் செய்தார். பகவான் அவரை விட பிடிவாதமாக, நானே தான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் பிரியமாக கொடுக்கிற ஒன்றை நீங்கள் வேண்டாம் என்று மறுக்கலாமா? எனக்கு வேண்டியதெல்லாம் என் மீதுள்ள அபவாதம் போக வேண்டும். மணியின் மகிமையால் துவாரகை துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று சொல்லி செமந்தகத்தை அக்ரூரை வைத்துக் கொள்ளும்படி செய்துவிட்டார். துவாரகையை நிர்மாணித்தவர், உக்ரசேன ராஜாவையே ராஜாவாக்கியவர், எதுகுலத்தின் சிரேஷ்டமான தலைவர் என்ற முறைகளில் பகவானுக்கு பொது வாழ்க்கையில், அதாவது பப்ளிக் லைஃப் என்கிறார்களே, அதில் முக்கியமான ஸ்தானம் இருந்தது. இப்படிப்பட்டவர்கள் ஏதோ தங்கள் சொந்த கௌரதைக்காக மட்டுமின்றி சமூகம் இவர்களை பற்றி வம்பு தும்புகளினால் கெட்டுப்போகக்கூடாது என்பதை உத்தேசித்தும் சந்தேகத்துக்கிடமில்லாதவர்களாக வாழ வேண்டும். தாங்கள் அப்படி வாழ்கிறோம் என்று நிரூபித்தும் காட்ட வேண்டும். வெள்ளைக்காரர்களும் கூட சீசரின் பொண்டாட்டியானால் சஸ்பிஷனுக்கு இடம் தராமல் தான் இருக்கணும் என்று சொல்கிறார்கள். இந்த ரீதியில்தான் பகவான் தம் மீதான மித்யாபவாதத்தை போக்கிக் கொள்ள பாடுபட்டது. வாஸ்தவமாகவே நம்முடைய கௌரதையில் உள்ள சுய அபிமானத்தால் அல்ல, டிராமா நாடக ரசத்தோடு இருக்க வேண்டுமென்றே தாம் நிஜமாக இதற்காக விசனித்ததாக வேஷம் போட்டார். இந்த டிராமாவை சேர்ந்ததுதான் மணி போனதால் துவாரகையில் துர்பிக்ஷம் என்று காட்டியதும், இப்பொழுது அது சுபீக்ஷம் ஏற்பட வேண்டும் என்றதும், மங்களங்களுக்கெல்லாம் நிலையமான பகவானே துவாரகையில் இருக்கும்போது மணியால் தானா அதற்கு மேன்மையும் தாழ்மையும் ஏற்பட வேண்டும்? ஏதோ கர்மாவுக்காக துவாரகா ஜனங்களுக்கு துர்பிக்ஷத்தை கொடுத்தார். இப்பொழுது அனுகிரகிக்க வேண்டுமென்று எண்ணம் கொண்டார். இதையே லீலையாக சிமந்தகத்தோடு பொறுத்துவிட்டார். அவர் சொன்னபடியே அக்ரூரர் துவாரகையில் சிமந்தகத்தோடு தங்கினார். ஜனங்களுக்கு உண்மை தெரிந்தது. பகவான் மேல் சுமத்தப்பட்ட அபவாதம் நீங்கிற்று. மணியை கிருஷ்ணர் அபகரிக்கவில்லை, அக்ரூரிடம்தான் அது இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர் துவாரகையிலே இருக்கிறார். ஊரும் செழிப்பாகிவிட்டது என்று தெரிந்ததும் பலராமர் விதேக ராஜ்யத்திலிருந்து திரும்பி வந்துவிட்டார். கிருஷ்ணரை சந்தேகித்ததற்காக ரொம்பவும் பச்சாதாபப்பட்டு வருத்தம் தெரிவித்துக் கொண்டார். கிருஷ்ண பரமாத்மா, இது உங்களுடைய யாருடைய தப்புமில்லை, நான் சதுர்த்தி சந்திரனை பார்த்த தப்புதான் எல்லாவற்றுக்கும் காரணம். முடிவில் எல்லாம் நல்லதற்குத்தான். இது அத்தனையும் விக்னேஸ்வரர் பிரபாவத்தை தானே வெளிப்படுத்தி இருக்கிறது என்றார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் விக்னேஸ்வரர் பூஜிக்கப்படும் தெய்வமாக இருந்து அனுகிரகம் செய்த கதை இதுதான். ஜெயந்திகளின் விசேஷம். சௌரமான பஞ்சாங்கத்தை பின்பற்றும் தமிழ் தேசத்தவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நம்முடைய ஆவணி மாசம் ஒன்றிலேயே பெரும்பாலும் இந்த இருவரின் அவதார தினங்களான கோகுலாஷ்டமியும் பிள்ளையார் சதுர்த்தியும் வந்துவிடுகின்றன. மற்றவர்களுக்கு கோகுலாஷ்டமி ஸ்ராவண மாசத்தில், விநாயக சதுர்த்தி பாத்திரபத மாசத்தில் என்று இருக்கிறது. ஆவணி மாசத்தில்தான் வெள்ளரிக்காய் யதேஷ்டமாக காய்ப்பது. வெள்ளரிக்காயின் விசேஷம் என்ன என்றால், இது ஒன்றுதான் பழுக்காமல் காயாக இருக்கும்போதே அப்படியே சமைக்காமல் ருசித்து சாப்பிடக்கூடிய சாத்விகமான ஸ்வதேச காய்கறி. பிஞ்சு பிராய லீலைகளாலேயே மனசை கொள்ளை கொள்ளும் கிருஷ்ணர் பிள்ளையார் 2 பேருக்கும் பொருத்தமாக பிஞ்சாக சாப்பிடக்கூடிய வெள்ளரி இவர்களுடைய ஜெயந்திலே நிறைய காய்க்கிறது. நாமோ மனசில் பழுத்து பக்குவமாகாத காயாக இருப்பவர்கள். வெள்ளரிக்காய்களை இவர்களுடைய ஜனனோத்சவ பூஜையில் அர்ப்பணம் பண்ணி பிரசாதமாக சாப்பிட வேண்டும். நீங்கள் காயாக இருந்தாலும் உங்களை இந்த வெள்ளரி பஞ்சு மாதிரி ருசியாக குளிர்ச்சியாக செய்கிறோம் என்று அந்த 2 பேரும் அனுகிரகம் செய்வார்கள். முடிவுரை. இப்படியாக பிள்ளையார் தாம் பெரிய இடத்து பிள்ளையாக இருப்பது மட்டுமில்லாமல் தம் குடும்பத்து பெரியவர்களான அப்பா, அம்மா, மாமா எல்லோருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தாமே பெரியவராக இருந்திருக்கிறார். விக்னங்கள் தீர்ந்து வெற்றி கிடைப்பதற்காக பரமேஸ்வரன், லலிதாம்பிகை, ராமர் ஆகியவர்களும், விவாகமாவதற்காக சுப்பிரமணியரும், லோகாபவாதம் நீங்குவதற்காக கிருஷ்ண பரமாத்மாவும் பூஜை பண்ணின அந்த பெரியவரை குழந்தையிலும் குழந்தையாக இருந்து கொண்டே பெரிய பெரிய தெய்வங்களுக்கும் பெரியவராய் இருந்தவரை நாமும் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் ஏற்படும் அநேக இடையூறுகள் நீங்கி வெற்றி கிடைப்பதற்காகவும், குறைகள், தோஷங்கள், அபக்கியாதிகள் விலகுவதற்காகவும் பயபக்தியோடு அன்போடு வழிபடுவோம்.
ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.